ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மசால் வடை இல்லை பருப்பு வடைன்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பருப்பு வடைப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பருப்பை ஒரு 4 to 5 hours நீங்கள் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு கப் பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, வரமிளகா, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு இஞ்சி இஞ்சி, ஒரு 4 பூண்டு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பட்டை, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது போல் நறுக்குன வெங்காயமும் கொத்தமல்லியும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. வடைப்பருப்பு இல்லை அப்படின்னா நம்ம கடலைப்பருப்பு கூட சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த சாஃப்டாக வடை கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரன்னு அரைச்சா போதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வடைப்பருப்பை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிச்சம் வச்சுருங்க. அது கடைசியில் அரைக்கிறது கொஞ்சம் நம்ம மிச்சம் வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வடைப்பருப்பை போட்டிருக்கேன். அது கூட நீங்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, அதுக்கப்புறம் பட்டை, அதே மாதிரி எடுத்து வச்சுருது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. சோம்பு கடைசியில் நம்ம போடணும். கடைசியில் கொஞ்சம் நம்ம நர இருக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக நம்ம கடைசியில் பருப்பு கூட இந்த சோம்பை சேர்த்து நம்ம அரைச்சி விட்டுருவோம். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நம்ம தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம மீத வச்சுருக்கிற பருப்பையும் சோம்பையும் போட்டு அதையும் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் பருப்பு வரும். இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு ஆனியனையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் நம்ம நைஸாக. அதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் ப்ரமோஷன் இந்த வாரம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு உங்கள் சேனலை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய கீவேர்ட் டால்னு கமெண்ட் பண்ணுங்கள். டால் வடை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சேனலை நெக்ஸ்ட் டைம் நான் ப்ரமோட் பண்ணி கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ப்ரமோட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா டால் வடான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதை ரெண்டத்தையுமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக தட்டி நம்ம வடை போட்டுடலாம். இப்போ நான் இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக தட்டி நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சு போட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு இந்த மசால் வடை ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு அளவுக்கு நம்ம கருப்பானோடனே எடுத்துடணும், இல்லை அப்படின்னா ரொம்ப கருப்பாகிடும். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு வடை. நல்லா அந்த சவுண்டு அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீக் உங்கள் சேனலை ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டால் வடை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனலை நான் ப்ரமோட் பண்ணிடுவேன் இந்த வீக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்குங்க. இந்த நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது, தீபாவளி, சரஸ்வதி பூஜை எல்லாமே வருது. ஸோ கண்டிப்பாக இந்த மசால் வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரெசிபியும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.